सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। आचार्य पदैः कृत सर्ववेदांत सिद्धांत सार संग्रह எனக்கூடிய பிரகரண கிரந்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். 601 ஸ்லோகம் வரைக்கும் இதுல நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்க்க வேண்டியதான ஸ்லோகம் 601 பார்க்கணும். இப்போ சிஷ்யன் ஒரு கேள்வி கேட்டான். அந்த சிஷ்யன் கேட்டா நல்ல தூக்க சமயத்துல எல்லாம் மறைஞ்சு போயிடுறது, அப்ப சூன்யத்தை தவிர வேற எதுவுமே அறியப்படவில்லையே, அப்படி இருக்கும் பொழுது அது சூன்யம் அப்படின்னு சொன்னா அதையும் ஒத்துக்க மாட்டேன்றீங்க, அதுவும் அனாத்மா தான் அப்படின்னு சொல்றீங்க. ஆத்மான்றதும் ஒரு நாளும் இல்லையா அனுபவிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னான். அதனால இவருக்கு அவர் என்ன பண்ணாரு, அது எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லி அவ்யாக்கிருத நிலையில இருக்குப்பாது இல்லையா அப்படின்னு அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்றது. அது ஆலமரமானது எப்படி அந்த பீஜத்துல அவ்யாக்கிருதமாக இருக்கு அப்புறம் வருகிறதோ அதே மாதிரி இதெல்லாம் தூக்கத்துல போய் அங்க போய் வந்தது. நீ சொல்ற சூன்யம்ன்றது இல்லவே இல்ல, அவனுக்கு நல்லா தெரியறது. அவன் அந்த போது உயிரோட இருந்திருக்கான், அவன் எழுந்த உடனே சொல்றான் நான் தூங்கினேன்னு வேற சொல்றான். அப்படி இருக்கும்பொழுது நீ மனுஷனுடைய கொம்பு மாதிரியும் ஆகாச புஷ்பம் மாதிரியும் சூன்யம்னு சொல்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொன்னாரு இல்லையா. அவன் சொல்றது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு தார்க்கிகன் சொல்றது, பௌத்தன் சொன்னதெல்லாம் அப்படியே கண்டிச்சுட்டே வந்தாரு இல்லையா. இவர்கள் எல்லாம் பிராந்தத்தினால இப்படி சொல்லிக்கிறார்கள் சூன்யம்னு. சூன்யம்னு ஒரு காலத்துல கூட சொல்லக்கூடாது. அவன் இல்லாம இருந்ததே இல்ல, அத சூன்யம்னு சொல்றானா சொல்றவன் யாரு, அவன் இருக்கானே அப்படின்னாக்கா அது மூலத்தானா இல்லையா அப்படி சொல்றது அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு யாரால இந்த ஜாகிரத் சொப்னம் சுஷுப்தி இந்த நிலைகள்லாம் அனுபவிக்கப்படுகிறதோ அந்த அறிவுள்ளவரை யார் தான் அறிய முடியும், அந்த அர்த்தத்துலதான் சொன்னது. அனுபவிக்க முடியாது அப்படின்னு. ஏன அனுபூயத்தை சர்வம் ஜாகிரத் சொப்ன சுஷுப்திஷு, ஏன எவரால ஜாகிரத் சொப்ன சுஷுப்திஷு ஜாகிரத் சொப்னம் சுஷுப்தி இந்த 3 நிலைகளிலும் சர்வம் விஞ்ஞாதாரம் எல்லாத்தையும் அனுபூயத்தே யார் ஒருவன் அனுபவிக்கிறாரோ அந்த அறிகிறவரை கோடு கதம் வேதித்தும் அருகத்தி, அவரை யாரால அறிய முடியும், அறியவர் நான் தான், என்னை நானே அறிந்து விட்டேன் அப்படின்னு சொன்னாக்க அப்போ என்னை நான் அறிந்துட்டேன்னு சொன்னா அந்த அறிந்தவன் யாரு, இப்ப இதுவரைக்கும் நான் சொன்னேன் நான் சொன்னது அப்போ இதுவாயிடும், அறியப்பட்ட பொருளாயிடும். அது மாதிரி வரவே வராது. ஆகையினால சூன்யம்னு எக்காலத்திலையும் சொல்லவே முடியாது, அத சூன்யம்னு சொல்றவங்க இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னாதான் புரியும் அப்படின்னு நினைச்சார் ஆச்சாரியார். பாருங்க, ஒரு அக்னி இருக்கு, அந்த அக்னியானது என்ன பண்றது, எல்லாவற்றையும் எரிக்கக்கூடியதாக அந்த அக்னி இருக்கு. அந்த அக்னியை எரிக்கிறதுக்கு வேற ஏதாவது தேவைப்படுமோ, தேவைப்படாது இல்லையா. சுயமாகவே தான் அது அந்த காரியத்தை பண்ண. அப்படிதான் எல்லாத்தையும் அறிக்கிற ஆத்மாவை என்ன அதை யாராலும் அறியப்பட மாட்டாது, அது அறிகிறவராகத்தான் இருக்கும், ஐயாகத்தான் இருக்கும். அந்த ஐயை ஐ என்று அறிந்து விட்டானே, ஆனா அந்த அறிந்து விட்டவன் யார், அந்த ஐ. அப்ப இதுவாயிடும் இல்லையா. அதனால அது வரவே வராதுப்பா. எப்படி அக்னியானது எல்லாத்தையும் சர்வசிய தாககா வணிகி எல்லாவற்றையும் இருக்கிறது, சர்வசிய தாககா வணிகி நெருப்பு எல்லாவற்றையும் எரிவதாக இருக்கிறது. அந்யஹா அஸ்தி தாககா நெருப்பை எரிப்பதற்கு வேறு ஒரு வஸ்து இருக்கிறதோ இல்லையோ, ததா யதா இது எப்படியோ ததா ஆத்மனஹா ஞாதுஹு இந்த ஆத்மாவை அறியக்கூடிய அந்த ஞாதா அறிகிறவன் கோபி ந திருஷ்யதே
அவன் தான் அறிகிறவன் தான் அந்த ஆத்மா. அந்த ஆத்மாவை அறிகிறவன் யாரும் காணப்பட விடாதுப்பா. எப்படி அந்த அக்னியை எல்லாம் எரிக்கிற அக்னியை வேறு வஸ்து இல்லையோ, அந்த அக்னியை எரிப்பதற்காக வேறு வஸ்து இல்லையோ, அதே மாதிரி இந்த ஐயை எறிவதற்கான வேறு ஒரு ஐ இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லப்பா அப்படின்னு சொன்னார். சர்வஸ்ய தாஹகோ வன்ஹி வன்ஹேர் நான்யோஸ்தி தாஹகஹ யதா ததாத்மனஹ ஞாதுஹு ஞாதா கோபி ந திருஷ்யதே. யதா கீழே இன்னும் எடுத்துங்க. வன்ஹி சர்வஸ்ய தாஹகஹ, எப்படி நெருப்பானது எல்லாவற்றையும் எரிகிறதாகவும், வன்னேஹே ந அன்யஹா அஸ்தி தாஹகஹ, இந்த வன்னியை இந்த நெருப்பை தாகக்கம் எரிப்பதற்கான வேறு ஒரு வஸ்துவும் எதுவும் ந அன்யஹா அஸ்தி இல்லையோ, அதுபோலத்தான் ததா ஞாதுஹு ஆத்மனஹா, அறியவனாக இருக்கக்கூடிய ஐயாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை ஞாதா அறிபவனாக கோபின திருஷ்யதே, இந்த ஆத்மாவை அறிகிறவனாக வேறு ஒருவனும் காண முடியாதுப்பா. இந்த ஐயுதான் அது எல்லாத்தையும் பண்றது. ஆனால் அவன் தான் அந்த உபலப்தா அப்படின்னு சொல்லி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி அதை புரிய வைக்கிறார். உபலப்யேத கேனாயம் உபலப்தா ஸ்வயம் ததா உபலப்த்ரந்தரா பாவாதே நாயமாத்மா உபலப்யதே. இந்த ஆத்மா அறியப்படவில்லை அப்படின்னு சொன்னேன் அப்படின்றதான உங்களுடைய டவுட். ஏன்னு சொல்றேன், இந்த ஆத்மாவானது அறியப்படுவது இல்லப்பா, அறிகிறவன் வேற இல்லவே இல்லை. அதனால எப்பொழுதுமே அவன் அறிபவனாகத்தான் இருக்கமே தவிர அறியப்படும் பொருளாக இந்த ஆத்மா ஒருபோதும் மாறவே மாறாதுப்பா அப்படின்னு சொல்றதுக்காக சொன்னார். ஸ்வயம் ஹி உபலப்தா அயம், பாருங்க, உபலப்யேத கேன அயம் ஹி உபலப்தா ஸ்வயம். இந்த ஸ்வயம், இந்த தானே அந்த அறிவுக்கு அறிகிறவனாக இருக்கு. நீங்க எப்படி உயிரோட இருக்கீங்க அப்படின்றதுக்காக நீங்க பார்த்து சொல்றேன்னு யாராவது சொல்லுவாளா? ஆரியாலை அப்படின்னு கேட்டாங்க யாராவது ஒருத்தர் இருங்க கேட்டு சொல்றேன், எங்க ஆத்துல யாரையாவது விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு பாமரனும் சொல்லுவதில்லை, பண்டிதனும் சொல்லவில்லை. இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். ஆரியாலைன்ற கேள்விக்கு பதில் என்ன? கோபம் தான் வரும். பார்த்துட்டே இருக்கேன், நல்லா இருக்கானே அப்படின்னா என்ன அர்த்தம்? சலை அப்படின்ற ஒரு நாலேஜ் அவனுக்கு எப்படி வருது? தானே வருது. ஸ்வயம் ஹி உபலப்தா, he knows by himself that he is alive. அப்படித்தானே? கேனாயம் உபலப்தியத, அவனை யாரு போய் அறியப்படுவான்? யாரால் அறியப்படுவான்? யாரையாவது கேட்கணுமான்னு இல்லையா? அது மாத்திரம் இல்ல, எந்த சந்தர்ப்பத்திலையும் அவனால அதை அறிய முடியும். யோசிக்கிறது இல்ல. அதர்வைஸ் his mind is engaged in other thoughts. அதனால அவன் நீங்க கட்டி போட்டு இல்லையா ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் அமேசான் காடுல நடுவுல போட்டு போன உடனே கூட அவனுக்கு நான் உயிருடன் இருக்கிறேன் என்ற அறிவு இருக்கும். நீங்க என்னதான் கண்ணை கட்டி காதை கட்டி மூக்கை கட்டி உடம்பு கட்டி எங்க வேணாலும் போடுங்க, that he is alive அப்படின்றது அவனுக்கு தெரியும். அதனால அந்த ஐதான் உபலப்தா. ஸ்வயம் உபலப்தாஹி, அப்படி இருக்கக்கூடிய அவனை கேனோயம் உபலப்யேத, அவனை யாரால் அறிய முடியும்? ஐயை என்னாலதான் என்னை அறிய முடியும், என்னை வேறு யாரால் அறிய முடியும்? அதனால உபலப்துரந்தர அபாவா, வேறு ஒரு உபலப்தா யார் இருப்பான்? அறிகிறவன் இல்ல, வேறு ஒரு அறிகிறவன் என்பவன் இல்லாத காரணத்தினால அத மனசுல வச்சுட்டுதான் நான் சொன்னேன். அயம் ஆத்மான உபலப்யதே, இந்த ஆத்மாவானது அறியப்படுவதாக ஆகாது. எப்பொழுதும் அறிகிறவனாகத்தான் அது இருக்க முடியுமே தவிர அறியப்பட்டதாக ஒரு நாளும் ஆகாது. ஆகையினால பிரம்ம ஞானம் வந்துருத்துன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டான்னாக்கா அவன் தப்பா புரிஞ்சுட்டான் அந்த ஐயான்னு அர்த்தம். கண்டவர் விண்டிலர் இல்லையா? இந்த ஆத்மாவை நன்னா புரிஞ்சின்றவன் வெளியில சொல்லவே முடியாது நான் ஆத்மாவை அறிந்தேன்னு. அப்படி ஆத்மாவை அறிந்தேன்னு ஒருத்தன் சொல்லிவிட்டானே, ஆனால் நம்ம இம்மீடியட்டா we can come to a conclusion that விண்டவர் கண்டிலர். யார் ஒருத்தன் பார்த்தேன்னு சொன்னானா அவன் நிச்சயமா பார்க்கல, அந்த ஆத்மாவை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்ற அர்த்தம். ஆகையினால நான் அயம் ஆத்மா ந உபலப்யதே, அயம் ஆத்மா ந உபலப்யதே, இது யாரால அறிய முடியாதுப்பா. எப்பொழுதும் ஏன் அறிகின்ற ஸ்வரூபம் ஞானமாகவே அவன் இருக்கிறதுனால
இதை அறியறதுக்கு வேற ஒண்ணு கிடையாதுப்பா அப்படின்ற அர்த்தத்துல சொன்னேன்னு அவனுடைய கேள்வி, அந்த சிஷ்யனுடைய கேள்வி பாவம் அதான். என்ன சார் நீங்க எதுவுமே அந்த சுஷுப்தி காலத்துல சகலே விதினே சூன்யம் வினா அந்நியத்தை இக உபலபியத்தே, சூன்யத்தை தவிர இங்கு எதுவும் காணப்படுவது இல்லையே அப்படின்னு சொன்னார். சூன்யத்தை தவிர, அதனால நீங்க சூன்யத்தையும் சொல்றீங்க அப்படின்னாக்க ததப்பரம் கோபி ஆத்மா அபிதானத்துவ அனுபூயத்தை இல்லையா? ஆத்மா என்ற பெயர் உள்ள யாரும் அப்ப அனுபவிக்கப்படாததா ஆயிடுமா? அனுபவிக்கப்படது இல்லையா? ஆமா, அதுவும் கரெக்ட் தான். அதே சமயத்துல சூன்யன்றதும் தப்புதான் அப்படின்னு விஸ்தாரமா சொல்லிக் கொண்டு வருகிறார். ரைட்டா? புத்தியாகி வேத்ய விலயாத் அயமேக ஏவ சுப்தோ ந பஷ்யதி க்ருணோதி ந வேத்தி கிஞ்சித் சௌஷுப்திகஸ்ய தமஸ ஸ்வயமேவ சாட்சி பூத்வாத்ர திஷ்டதி சுகேன ந நிர்விகல்பஹ புத்தியாகி வேத்ய விலயாத் அயமேக ஏவ, அயம் ஏக ஏவ, இவர் ஒருவர் தான் இருக்கிறார். அயம் இந்த ஆத்மா ஏக ஏவ ஒன்னார்தான் இருக்கு. ஏன்? புத்தியாகி வேத்ய விலயாத், புத்தி மனசு சித்தம் இல்லையா, எல்லாம் அகங்காரம் எல்லாம் ஒருங்கி போச்சு. ஞானேந்திரியங்கள் எல்லாம் தூக்கத்துல ஒடுங்கி போச்சு. எல்லாம் இவனுக்கு ஒண்ணுமே தெரியல இல்லையா, ஒண்ணுமே தெரியல, ஜடா மாதிரி தூங்கி இருக்கான். அவனுக்கு ஒண்ணும் வேலை செய்யல. மனசு பாட்டு இல்லையா, இந்த இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் தூங்கிடுச்சு. உடம்பெல்லாம் டயர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கனவு பார்த்தா திருப்பி அந்த மனசும் தூங்கிடுச்சு. இப்ப வெறும் கட்டையா இருக்கான். ஆம்பளையான்னு தெரியாது, பொம்பளையான்னு தெரியாது, ராஜாவான்னு தெரியாது, ரிஷாகாரனான்னு தெரியாது. இப்படிப்பட்ட நிலையில தான் அவன் தூங்குறான். புத்தியாதி விளையாது, தூக்கத்துல புத்தி முதலிய இந்திரியங்கள் எல்லாம் மறைந்து விடுகிறது. வேத்திய விளையாது, விசேஷமாக லயம் அடைந்து விட்டது அந்த ஆத்மால. அதனால அப்ப இருக்கிறது என்ன? அயம் ஏக ஏவ, எல்லாரும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாரும் போய் அந்த பிரம்மத்துல ஒடுங்கிடலாம். அதனால என்ன ஆச்சு? எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸும் எல்லாருக்கும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ். ஜடம் மாதிரி தூங்கினேன், ஆனந்தமா தூங்கினேன். இது ரெண்டு தான் காமனா இருக்கு. எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. எல்லாரும் ஒரே விஷயத்துல மாத்திரம் ஐசமத்தியமா இருக்காங்க. எல்லாரும் ஒரே விஷயத்துல கரெக்டா இருக்காங்க. ஐ ஸ்லெப்ட் ஹாப்பிலி அப்படின்னு சொல்றான். நான் தூங்கினேன் அப்படின்னு ஒன்றும் அறியாமல் தூங்கினேன், ஒன்னும் தெரியல சார் எனக்கு தூங்கும் போது அப்படின்றது. ஏன்? புத்தியாதி இல்லையா, புத்தியாதி வேத்திய விளைய, புத்தி முதலான அறியப்படும் வேத்திய விஷயங்கள் எல்லாம் விசேஷமாக மறைந்து விட்ட காரணத்தினால் அயமாத்மா, இந்த ஆத்மா எல்லாருக்கும் ஒரே நினைவை கொடுப்பதாக இருக்கிறதுனால ஏக ஏவ, அவர் ஒருத்தராகத்தான் இருக்கிறார். சுப்தௌ, அது மட்டும் இல்ல, அந்த சமயத்துல எங்க புத்தியாதி வேத்திய விளையாட்டு அயமாத்மா ஏக ஏவ சுப்தௌ, தூக்கத்தின் நிலையில, தூக்கத்துல புத்தியாதி அறியப்படும் வஸ்துக்கள் எல்லாம் லயமான காரணத்தினால இந்த ஆத்மா ஒருவராகவே இருந்து கொண்டு அந்த சமயத்துல என்ன பண்றது அது அப்படின்னா, ந பஷ்யதி ஸ்ருணோதி ந வேத்தி கிஞ்சித் புத்தியாதி வேத்ய விலயாத் அயமேக ஏவ சுப்தௌ ந பஷ்யதி ஸ்ருணோதி ந வேத்தி கிஞ்சித். ந பஷ்யதி, அவர் எதையுமே பார்ப்பதில்லை. ந ஸ்ருணோதி, எதையும் கேட்க, தூங்கும் போது யாரும் பார்க்கறது இல்ல, கேட்கறது இல்ல, அறிவதில்லை. ந வேத்தி, அறிவதில்லை. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, யாரும் எதையும் தூக்கத்துல பார்ப்பதில்லை, கேட்பதில்லை, அறிவதும் இல்லை. ந கிஞ்சித், எதையும் அறிவதில்லை, ஒன்றையும் அவன் பார்ப்பதில்லை, எதையும் கேட்கறதில்ல, எதையும் அறிவதில்லை. சௌஷுப்திகஸ்ய தமஸ ஸ்வயமேவ சாட்சி, சௌஷுப்திகஸ்ய, அந்த சுஷுப்தியில் உள்ளவனுடைய இல்ல, அந்த சுஷுப்தியில அவனுக்கு என்ன இருந்தது? எல்லாருக்கும் என்ன இருந்தது? ஒன்னும் தெரியாம தூங்கினா. சுபமகம் அப்தாப்தம் நகிஞ்சித் அவேதிஷம், எனக்கு ஒரு மண்ணும் தெரியல சார் அப்படின்னு சொல்றான்.
சௌஷுப்தி கஷ்ய சுசுப்தியில அந்த தூக்கத்துல அவன் என்ன சுசுப்தி காலத்துல தமசகா அந்த அஜ்ஞானமானது மட்டும்தான் இருக்கு. அவனுக்கு ஒன்னும் தெரியலன்ற அஜ்ஞானம். அது எப்படி தெரியாது? சுயமேவ அவனுக்கே சாட்சி. எந்த நான் முழிச்சுட்டு இருந்தேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, நான் தூங்க போயிட்டேன் சார், ஒண்ணுமே தெரியாம தூங்கினேன் சார், நானே காத்தால எழுந்தோடனேதான் சார் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு நான் சொல்லிக்கின்ற காரணத்தினால யார் வந்து சொல்லி கொடுத்தா நீ தூங்கின, நீ இப்ப முழிச்சுட்டு இருக்கான்னு பக்கத்து வீட்டுல சார் நீங்க நேற்று தூங்கிட்டு இருந்தீங்க காத்தால அவனுக்கு தான் தெரியும் இல்லையா, நான் தூங்கினேன், நான் இப்ப எழுந்தோடனே அந்த தூங்கினவன் நான் தான் அப்படின்றது சுயமேவ சாட்சி. நானே அதுக்கு சாட்சி. பாக்கி பேர்லாம் சொன்னான்னாக்க யாரும் புரியாது. அவன் எதையோ பார்த்து நான் கனவு கண்டு முடியதை பார்த்து கூட தூக்கம்னு சொல்லியிருக்கலாம் அவன் இல்லையா. நான் கண்ண முடியல அவனை ஏமாத்தத்துக்காக படிச்சது கூட தூக்கணும், அதெல்லாம் கிடையாது. எனக்கே தெரியும் அந்த தூக்கம்ன்றது உண்மையா இருக்கும். சுயமேவ சாட்சி பூத்வா, நானே அதுக்கு காரணமாக பார்க்கிறவனாக இருந்து கொண்டு பூத்வா அத்திரதிஷ்டதி அப்படித்தான் அவன் இருந்து கொண்டு இருக்கிறான். எப்படி? சுகேன சுகமாக தூங்கினேன்னு சொல்றமாக இருந்து கொண்டிருக்கான். அவன் எப்படி இருக்கான்? சாட்சியா இருக்கான். அந்த சமயத்துல நேர பார்த்தவனா இருக்கிறான். அது மட்டுமல்ல சுகேன திஷ்டதி சுகமாக தூங்கினேன் அப்படின்னு வேற சொல்றா. சுகமாக இருந்திருக்கான் அந்த சமயத்துல. எழுந்தவனு என்ன தூக்கம் சார், அப்பா இன்பமா இருந்தது சார், நல்லா தூங்கிட்டேன் சார், 4 நாள் அலைச்சலுக்கு அப்புறம் அந்த ப்ராஜெக்ட முடிக்கிறதுக்குள்ள அங்க இங்க அலைஞ்சி நல்லா தூங்கினேன் சார் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாத்தையும் ஒரு சுகம் ஒண்ணு அனுபவிக்கிறான். அது மட்டும் இல்ல அஜ்ஞானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். 2வது இதை அனுபவித்தவன் அவனே சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறான். அவன் தூங்கும் பொழுது நிர்விகல்பஹா, விகல்பம் டிவிஷன், நிர்விகல்பஹா டிவிஷன்லெஸ், நானு என்னுடையது எதுவும் தெரியல, ஆம்பளையா பொம்பளையா எந்த ஒரு டிஃபரன்ஸ் என்கிட்ட இருக்கக்கூடிய 1000 விஷயங்கள் டிவிஷன்ஸ் என்கிட்ட இருக்கு, அது எதுவுமே தெரியாமல் டிவிஷன்லெஸ்ஸான ஒரு தூக்கம், டிவிஷன்லெஸ்ஸாக தூக்கம். எப்படியெல்லாம் தூங்கிருக்காங்க. அவன் தானே நேரில் பார்க்கிறவனாக தூங்கி இருக்கிறான். நான் தூங்கினேன் என்பதை நான் தான் அறிவேன்னு சொல்லக்கூடிய சாட்சியா இருக்கான். அது மாத்திரமல்ல நான் சுகமாக தூங்கினேன் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்பா கொஞ்சம் தூங்க விடுப்பா அப்படின்பான் இல்லையா, என்ன தூங்க விடுங்க சார், கொஞ்சம் தூங்கிட்டு வந்தேன்னா தெரியாது அப்படின்பான். இதுல இருந்து என்ன எல்லாரும் விரும்புகிறார்கள் அந்த தூக்கத்தை, சுகமாக தூங்குகிறார்கள். தூங்கும் பொழுது நான் ஆம்பளை, நான் பொம்பளை, நான் ராஜா, நான் ராணி, நான் பிராமணன், நான் சத்திரியம் எனக்கூடிய எந்த ஒரு விகல்பமும் எந்த ஒரு பேதமும் இல்லாத ஒரு நிலைக்கு பேர் நிர்விகல்பம் இல்லையா. அப்படித்தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி புரிய வச்சார். புத்தியா விவேத்ய விலயா அயமேக ஏவ சுப்தௌ ந பஷ்யதி சுப்தௌ ந பஷ்யதி சுனோதி ந வேத்தி கிஞ்சித் சௌஷுப்திகஸ்ய தமசஸ்வயமேவ சாட்சி. அஜ்ஞானம் இருக்க சௌஷிப்திக, அந்த சௌஷிப்திக நிலையில வெறும் அஜ்ஞானம் தமசகா இருக்கு, அவனே சாட்சியாக இருக்கிறான். அப்படி ஆகி பூத்வா அத்திர சுகேன திஷ்டதி சுகமாக தூங்குகிறான். அது மட்டுமில்ல நிர்விகல்பஹாச்ச எந்த ஒரு டிவிஷனும் தெரியாமல் தூங்குகிறான். ஆகையினால இவர் ஒருவராகத்தான் இருந்திருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியுது. அயம் ஏகையேவ அப்படின்றதால தெரியாது அப்படின்னு ஒரு புது விஷயத்தை அப்படி சேர்த்து புரிய வச்சார். இப்போ 604வது ஸ்லோகம். சுஷுப்தௌ ஆத்மசத்பாவே பிரமாணம் பண்டிதோத்தமாஹ விதுஸ்வ பிரத்யபிஜ்ஞானம் ஆபால புத்த சம்மதம். சுஷுப்தௌ ஆத்மசத்பாவே, சுஷுப்தியில ஆத்மா இருக்குன்ற விஷயத்துல யாருக்காவது சந்தேகம், நீங்க உயிரோட இருந்தீங்களான்றதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? ரிக்ஷாக்காரனுக்கும் இல்ல, சேவகனுக்கும் இல்ல, சன்னியாசிக்கும் இல்ல, பிரம்மச்சாரிக்கும் இல்ல, கிரகஸ்தனுக்கும் இல்ல, ராஜாவுக்கும் இல்ல, பிரசிடென்ட்டுக்கும் இல்ல, பிரைம் மினிஸ்டருக்கும் இல்ல, வேற ஒரு தேசத்துல இருக்கிறவர்களுக்கு இருக்குமான அந்த சந்தேகமும் இல்ல. ஆகையினால எல்லாருக்கும் சுஷுப்தி காலத்துல ஆத்மசத்பாவே
ஆத்மா இருக்கும் என்ற விஷயத்துல எப்படி இருக்கு? பண்டிதோத்தமாக விதுகு, சிறந்த பண்டிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒத்துக்கொள்கிறார்கள் சார் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல. பண்டிதாக விதுகு அவர்களுக்கு தான் சார் பிரமாணமாக அறிகிறார்கள் சொல்ல முடியாது. ஆபால விருத்த சம்மதம், ஆபால விருத்தம், குழந்தையில ஆரம்பிச்சு வயசானவர் வரைக்கும் எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். சின்ன பையனை கேட்டா கூட தூங்கினாடா, நல்லா தூங்கின, ஜாலியா இருந்தான்றான். தாத்தாவை கேட்டாலும் சொல்றாரு. இப்படி ஆபால விருத்தம் என்ன, படித்தவர்கள் என்ன, சன்னியாசிகள் என்ன, எல்லாருக்கும் தெரியறதோ இல்லையா? நான் தூங்கினேன், எந்த நான் முயற்சியில் இருந்தேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ அந்த நான் தான் தூங்கினேன், இப்ப தூங்கி எழுந்து விட்டேன், நான் ஆனந்தமாக தூங்கினேன், நான் ஒன்னும் தெரியாம தூங்கினேன், நான் தூங்கும் போது நான் ஆம்பளையா பொம்பளையான்றது கூட தெரியாம டிவிஷன்லெஸ்ஸா நிர்விகல்பமாக தூங்கினேன் அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொன்ன அனுபவமானது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய காரணத்தினால இல்லையா பிரமாணமாக இதை விதுகு 100% ஷியூராக பிரமாணமாக இதை நம்புகிறார்கள். யாருக்கும் சந்தேகமே இல்லை. சுஷுப்தியில ஆத்மா இருக்கிறார் என்ற விஷயத்துல பாலர்களோ விருத்தர்களோ எல்லாராலும், சன்னியாசிகளோ ராஜாவாதியோ சத்ரபதியினாலேயோ சக்கரவர்த்தியினாலேயோ எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடக்கூடியதான இந்த பிரத்யபிஜானம். பிரத்யபிஜானம்னா என்ன அர்த்தம்? ஞாபகம். நான் உயிருடன் இருந்தே எனக்கூடிய ஞாபகம் எல்லா பண்டித சிரேஷ்டர்களோட இருந்து பாலர்கள்ல இருந்து விருத்தர்கள்ல இருந்து எல்லாரும் பிரமாணமாக ஒப்புக்கொண்ட விஷயம். ப்ரூஃபோட எல்லாரும் ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இது போதாத அவனுக்கு ஒப்புவிக்கும். பிரத்யபிஜானா என்ன அர்த்தம்? முன்னாடி பார்த்ததை திருப்பியும் நினைவு கூறக்கூடியது. இதை ஞாபகம் என்று சொல்லலாம் இல்லையா? இதுதான் பிரத்யபிஜா. காக்னிஷன். அதையே திருப்பி ஒரு தடவை காக்னைஸ் பண்ணீங்கன்னாக்க ரிகக்னிஷன் அப்படின்னு சொல்றோம். நம்ம அந்த ரிகக்னிஷனை இங்கிலீஷ்ல சொல்லும் போது வேற வேற விதமா யூஸ் பண்றதுனால நமக்கு கன்ஃபியூஷன் வரும். இப்படி புரிஞ்சுங்கன்னா முதல்ல காக்னைஸ் பண்ண விஷயத்தை நீங்க ரிகக்னைஸ் பண்றது அப்படின்றது புரியுங்க. நீங்க தூங்கறதுக்கு முன்னாடி இருந்த நானே தான் இப்ப தூங்கின பிறகு எழுந்த உடனே நானே ரிகக்னைஸ் பண்றீங்க. இந்த ரிகக்னிஷன் இஸ் கால்டு பிரத்யபிஜானம் இல்லையா? பிரத்யபிஜாயதே சாட்சாத் தத்துவமசி இது வேதவசா அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துல மனுசோல்லாசத்துல அந்த பிரத்யபிஜானம் இல்ல. இது பிரத்யபிஜானம் ஆபால விருத்தசம் சுஷுப்தௌ ஆத்மசத்பாவே பிரமாணம் பண்டிதோத்தமாக விதுஹு ஸ்வப்ரத்யபிஜானம் ஆபால விருத்த சம்மதம். சுஷுப்தௌ ஆத்மசத்பாவே, சுஷுப்தியில ஆத்மா இருக்கும் விஷயத்துல பண்டிதோத்தமாக சிறந்த பண்டிதர்கள், ஆபால விருத்த சம்மதம் பாலர்கள்ல இருந்து விருத்தர்கள் வரையும் எல்லாரும் சம்மதம் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக இருக்கக்கூடியது ஸ்வப்ரத்யபிஜானம். தனதுடைய அனுபவத்தினுடைய ஞாபகத்தை பிரமாணம் விதுகு, பிரமாணமாக அறிகிறார், ப்ரூஃபாக அறிகிறார்கள் அப்படின்னார். பிரத்யபிஜாயமானத்வம் பிரத்யபிஜாயமானத்வம் லிங்கம் அத்ர அனுமாபகம் மத்யமானஸ்ய சத்பாவே சுகம் அப்வாத்வம் இத்யயம். பிரத்யபிஜாமானத்வம், பிரத்யபிஜா எனக்கூடிய அந்த ஒரு ப்ரூஃப் மானத்துவம் நினைக்கப்படும் தன்மையானது அது என்ன அப்படின்னு பார்த்தா அனுமாபகம் லிங்கமாக இருக்கிறது. அது நம்ம அனுமானம் பண்ணிக்கிறோம். நாம உயிருடன் இருந்ததுனாலதான் தூங்கினோம், காத்தால உயிருடன் இருக்கிறேனே அப்படின்ற ஒரு அனுமானம் நமக்குள்ள ஏற்படுகிறது இல்லையா? அனுமானம்னா என்ன? இன்ஃபரன்ஸ். I was alive till 11:30 yesterday. Today morning 4:30 only I woke up. Till such time I was alive அப்படின்றது, நன்றாக நான் தூங்கினேன் அப்படின்றது அவனுக்கு நினைக்கப்படுகிறது. பிரத்யபிஜாயமானத்துவம், இந்த நினைக்கப்படும் தன்மையானது அனுமாபகம், அனுமதியை உண்டு பண்ணக்கூடியதற்கு லிங்கமாக இருக்கிறது, காரணமாக இருக்கிறது.
அது மட்டும் இல்ல, அத்த சுகமகம் அப்வாப்சம் அப்படின்னு வர சொல்றான். எல்லாரும் ஒரே பதில சொல்லுகிறார்கள், சார் நான் நன்கு தூங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் நன்கு தூங்கினேன் அப்படின்னு சொல்லி ஸ்வரியமானஸ்ய ஆத்ம சத்பாவே, காலையில நான் சுகமாக தூங்கினேன் என்று நினைவுபடுத்திக் கொள்கிறான். பதியமானசிய சத்பாவை அவன் நல்லா நினைவுபடுத்திக் கொள்வதை பார்க்கலாமே. முன்னல் இருந்ததை பின்னர் நினைவுபடுத்திக் கொள்ள முடியும் என்பதை காண்பிக்கிறான். காலையில எழுந்த உடனே நான் சுகமாக தூங்கி, சுகமகம் அப்வாப்சம் அப்படின்னு சொன்னதுனால இரவில் நான் சுகமாக தூங்கினேன் அப்படின்னு அவன் ஞாபகப்படுத்திக் கொண்டு சொல்றான் நமக்கு. அப்படின்னா முன்னால் இருந்ததை பின்னாடி ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும். அந்த நினைக்கப்படக்கூடிய தன்மை எங்க வந்தது? ஆத்மா இதுக்கு முன்னாடியும் இருந்தது, அப்பவும் இருந்தது, இப்ப சொல்லும் பொழுது இருக்கிறதுனாலதான் அவனுக்கு அந்த ஆத்மா உள்ளதுன்றதுக்கு அனுமானம் பண்ணுவதற்கு ஹேதுவாக இருக்கிறது அப்படின்னார். ஆத்ம சத்பாவத்தை உணர்ந்து பிரத்யவிஜாயமானத்துவம் அனுபாபகம் லிங்கம் பவதி. எதுக்கு? ஆத்ம சத்பாவே, இந்த ஆத்மா இருந்ததுன்றதுக்கு இதுவே அடையாளம். லிங்கம்னா அடையாளம் அப்படின்னு அர்த்தம். பிரத்யவிஜாயமானத்துவம் லிங்கம் அத்திர அனுமாபகம் ஸ்மரியமானஸ்ய சத்பாவே சுகம் அப்ஸ்வாப்சம் இத்யயம் அப்படின்னா. இப்போ இந்த புத்தி இருக்கு இல்லையா, பார்க்கிக்கன் என்ன சொல்றான், இந்த புத்தியானது ரெண்டு விதமாப்பா. புத்தின்றது நமக்கு என்ன தெரியுமோ இல்லையா, நீங்க வேதாந்தி சொல்ற புத்தி எல்லாம் எடுத்துக்காதீங்க. சாதாரணமா நாம பேசும்பொழுது நம்ம எல்லாம் யார வேணாலும் போய் ரோட்ல கேட்கணும். புத்தின்னா என்ன அர்த்தம்? ஞானம் அப்படின்னு அர்த்தம். அது என்ன? சர்வ வியவகார ஹேது குணஹா புத்தி அப்படின்னா, நாம பண்ணக்கூடிய எல்லா விவகாரத்துக்கும் காரணம் என்ன? நம்மளுடைய புத்தி தானே. இதைத்தான் அறிவு என்று சொல்லியிருக்கோம். அறிவுன்னா என்ன சார் அர்த்தம்? நாம பண்ணக்கூடிய விவகாரத்துக்கெல்லாம் எதை வைத்துக் கொண்டு நீங்க எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு வரீங்களான்னு கேக்குறீங்க, என்ன நான் உங்களுக்கு பாடம் சொல்லி தரேன்னு சொல்றீங்க. நாளைக்கு நான் வரேன், நீங்க பண்ணி வைக்கிறலான்னு கேக்குறீங்க. நீங்க கேட்கிற கேள்வி, நீங்க சொல்ற பேச்சு எல்லாம் எதை காரணமாக வைத்துக் கொண்டிருக்கிறது? உங்களுடைய புத்தியை காரணமாக வைத்துக் கொண்டுதான் எல்லா இயக்கங்களும் உலகத்துல விவகாரங்களும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டான். பார்த்துட்டேன் இல்லையா? சொல்றான் அந்த புத்திக்கு பேர் தான் ஞானம் அப்படின்னு சொல்லலாம். அந்த புத்தி எப்படி இருக்கு? சாத்விதா, அது இரண்டு விதமாக இருக்கு. எப்படி? ஒண்ணு, உங்களுடைய புத்தியில ரெண்டு விஷயங்கள் நீங்க தெரியும். உங்களுடைய புத்தி ஒண்ணு ஸ்மிருதி, ஞாபகப்படுத்தி கொள்வதாக இருக்கிறது. இன்னொன்னு உங்களுடைய அனுபவமாகவும் இருக்கிறது. இந்த அனுபவத்தையும் ஞாபக சக்தியை வைத்துக் கொண்டுதான் எல்லாவற்றையும் இயக்குகிறீர்கள், புதுசெல்லாம் கண்டுபிடித்துக் கொள்கிறீர்கள். இப்படி ரெண்டு தான் புத்தி இருக்கு. ஒண்ணு என்ன? அந்த ஸ்மிருதி. நேத்திக்கு ஒருத்தரை பார்த்தீங்க, இன்னைக்கு அவரை பார்த்து கேட்டீங்க, சார் கரெக்டா நேத்திக்கு வரேன்னு சொன்னால, இன்னைக்கு வந்துட்டால, வெரி குட் அப்படின்னு. நேத்திக்கு வரேன்னு சொன்னவரை இன்னைக்கு அவர்தான் வந்திருக்காருன்றதை அறிந்து அந்த புத்தி சக்தியில தானே நீங்க அறிந்தீர்கள். அவரை அந்த புத்தி சக்தியை வச்சிருந்தா, அவன் சார் கரெக்டா 7 மணிக்கு வரேன்னு சொன்னேன் காத்தால, அதான் சார் 7 மணிக்கு வந்துட்டேன் சார் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? ஞாபகம், ஸ்மிருதி. ஏற்கனவே பார்த்த விஷயத்தை திரும்பவும் ரிகலெக்ட் பண்றது இல்லையா? 6 மாசம் பொறுத்து ஒருத்தரை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். கரெக்டா அவரை திருப்பி இங்க வர, எனக்கு தெரியுதா சார் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஞாபகம் இருக்கா சார் அப்படின்னா, இப்ப ஞாபகம் வந்துட்டு பாத்துருக்கானே, நம்ம தான் ரொம்ப நேரம் பேசியிருந்தோமே சார், நம்ம இல்லையா உலக விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தோமே, உங்க ஊரை பத்தி கூட சொன்னாலே இப்ப ஞாபகம் வந்துட்டுன்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நடந்த விஷயத்தை திரும்பவும் உங்க மனசுக்கு எடுத்துன்னு வரக்கூடிய புத்தியினால வரக்கூடியதை நாம என்ன சொல்றோம்? ஞாபகம் அப்படின்னு சொல்றோம், ஸ்மிருதி அப்படின்னு சொல்றோம். இதைதான் ஸ்மிருதி, ஞாபகம் அப்படின்னு சொல்றோம். அது எப்படி? சம்ஸ்காரமாத்திர ஜன்யம் ஞானம் ஸ்மிருதி அப்படின்னு சொல்றான். ஏற்கனவே ஒரு தடவை இம்ப்ரெஷன் வந்திருக்கு சார், ரிமெம்பரன்ஸ் பேர். அதுக்கு ரிமெம்பரன்ஸ் இஸ் த நாலேஜ் பார்ன் ஆஃப் previous mental impression. ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சது, அதை இப்ப எடுத்துட்டு கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? ஞாபக சக்தி.
ஏற்கனவே இருக்கக்கூடிய நாலேஜ் பழைய அது ஒரு இம்ப்ரெஷனாக உங்ககிட்ட இருந்தது, அது திருப்பி வெளியில வந்துட்டு அந்த ஃபைலை கரெக்டா ரெட்ரீவ் பண்ணிட்டீங்க. அந்த ஃபைலை ரெட்ரீவ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? ரிமெம்பரன்ஸ் பேரு. அதானே ரிமெம்பரன்ஸ் என்ன அர்த்தம் இல்லையா? ஃபைலை கரெக்டா ரெட்ரீவ் பண்றது. உங்க கையில ஒரு ரேம் ஒண்ணு இருக்கு உங்க புத்தியில, அந்த ரேம் என்ன பண்ணிட்டு கரெக்டா போய் அவரை பார்த்துட்டு 6 மாசம் முன்னாடி பார்த்தவரை இங்க பார்த்து அதே மெட்ரோல பாக்குறீங்க. நடுவுல ஒரு தடவை அவர் பாக்குறோம், 2 தடவை நீங்க பாக்குறீங்க. சார் சோ தானே நீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களுடைய பிரெயின்ல அது போய் அப்படி கரெக்டா அந்த ஃபைலை ரிட்ரீவ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு வந்த உடனே கரெக்டா லைட் எடுத்து நீங்க பாத்தீங்க. இதுதானே ரிமெம்பரன்ஸ்னா வேற என்ன? சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் ஞானம், ப்ரீவியஸ் இம்ப்ரெஷன்னால வரக்கூடியது. பான ப்ரீவியஸ் இம்ப்ரெஷன், அதுக்கு பேரு என்ன? ரிமெம்பரன்ஸ் அப்படின்னு, ஞாபக சக்தி அப்படின்னு பேரு. இது எதுக்கு சார் இப்ப சொல்றீங்க அப்படின்னு இப்ப ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாரு? இந்த பிரத்யேகிக்காக தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அவர் சொல்றார். புரா அனுபூதஹானோ சேத் து ஸ்மிருதேர் அனுதயோ பவேத் இத்யாதி தர்க்க யுக்திஷ்ச சத்பாவே மானமாத்மனஹ. இந்த ஆத்மா சத்தாகத்தான் இருந்தது, இந்த ஆத்மா சத்பாவே ஒரு ஸ்லோகத்திலே சத்பாவேன்னு நம்ம சொல்லிட்டே வரோமே, அதை சொல்லுவதற்கு இன்னொரு காரணத்தை சொல்லுகிறார். புறா அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னால அனுபூதஹா, முன்னாடி எதை அனுபவிச்சீங்களோ அதை தான் நீங்க நினைவுல கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? இதான் அது பாக்டீரியா தயாரிச்சு இந்த பெண்ணை போய் எடுத்துக்கு. இந்த பேனை நான் பார்த்திருக்கேன், நீங்க எப்படி சொன்னீங்க? இந்த பேனா மாதிரி இருக்கிற உபமானத்தை பார்த்திருப்பீங்க இல்லையா? ஞானம் எப்படி வரும்? இந்த பேனாவை பார்த்தால் தானே அந்த ஞானம் முதல் தடவை வரக்கூடியது. அது என்ன? அந்த அனுபவமானது எப்படி வரணும்? புறா அனுபூதா சேத், இந்த அனுபவிக்கலன்னாக்க இரண்டாவதாக அது எப்படி ஞாபகம் வரும்? முதல்ல பார்க்கும் பொழுது பார்த்துட்டீங்க, திருப்பியும் அந்த பேனாவை பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துருக்கு. புறா அனுபூதா நோ சேத், முன்னாடி அனுபவிக்கப்படாமல் இருந்ததே ஆனால் ஸ்மிருதேஹே அனுதயோ பவேத், அது எப்படி சார் உங்களுக்கு நினைவுக்குள்ள உற்பத்தியாகும், உதயமாகும்? ஏற்கனவே நீங்க பார்த்திருந்தாதான் இரண்டாவது தடவை அதை பார்க்கும் பொழுது ஏற்கனவே நான் பார்த்த அனுபவத்தின் காரணமாக அது உதிக்கிறது, அந்த எண்ணமானது உங்களுக்கு உதிக்கிறது, தோன்றுகிறது. புறா அனுபூதகானோ சேத்து, முன்னாடி அது அனுபவிக்கப்படாமல் இருந்தால் நினைவுன்ற ஒண்ணுத்துல இந்த எண்ணமானது, அதுதான் எனக்கூடிய எண்ணமானது எப்படி உங்களுக்கு உதிக்கும்? அனுதயோபவேது, உதிக்காதே, ஏற்படாதல்லவா? இதைத்தான் இத்தியாதி தர்க்க யுக்திஷ்ட, இதைத்தான் தர்க்கத்தினாலையும் அவன் தர்க்க சங்கரத்துல அவன் இததான் தார்க்கிகர்கள்லாம் ஸ்மிருதி சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் ஞானம் ஸ்மிருதி அப்படின்னு அந்த சாஸ்திரக்காரர்கள் அப்படி சொல்லி விட்டார்கள். இது அவன் சொல்றான், நம்ம ஒத்துக்கணுமா அப்படின்னு இல்ல, நம்ம சொல்றோம் இல்லையா சத்பாவம், அதுக்கு அவன் சொல்றது அந்த பிரத்யேகிக்கான்னு நம்ம சொல்றோம். அவன் அதை ஸ்மிருதி அனுபவம்னு பிரிச்சு அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த வழியில பார்த்தாலும் நமக்கு ஆத்மாவுடைய அஸ்தித்வம் தெரியுது. நான் இருந்ததுனாலதான் நான் தூங்கினேன், நான் இப்ப தூங்கி எழுந்தவுடன் நான் தூங்கினேன் என்று சொல்றதுக்கு காரணம் நான் இருந்தது, நான் உயிருடன் இருந்ததுனால்தான். இதை தூங்குவதற்கு முன்னாடியும் நான் இருந்தேன், தூங்குவதற்கு அப்புறமும் நான் இருக்கேன், தூங்கும் போதும் நான் இருந்திருக்கணும், ஆனா ஒண்ணும் தெரியாம தூங்கியிருக்கேன், சுகமாக தூங்கியிருக்கேன்னு சொல்றதுனால என்னுடைய சத்பாவம், என்னுடைய இருத்தலானது 100% இருந்திருக்கு. நான் எப்படி சூன்யான்னு சொல்லுவேன் தூக்கத்தை போய் இல்லையா? அவன் கேட்ட கேள்வி தானே, I was very much alive. How can you say nothing was there? I was there. அப்படின்னு சொல்றதுக்கு சத்பாவத்துக்கு மானமாத்மனஹா, ஆத்மனஹா சத்பாவே மானம், இதுவே இந்த யுக்தியும் ஒரு பிரமாணம் இல்லையா? அது பாருங்க, நமக்கு பிரத்யட்சமாகவும் உங்களுக்கு சொல்லணும், யுக்தியின் மூலமாகவும் சொல்லணும். சாஸ்திரத்து சுகமகம் அப்வாப்ஸ்வம் ந கிஞ்சித் அவேதிஷம் அப்படின்னு சொல்லிருக்கு சுதி. அப்படின்னு ந கஞ்சன காமம் காமயத்தே தத் சுஷுப்தம், எந்த ஒரு காமனியும் இல்லாமல் இருக்கும் தூக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் சுஷுப்தின்னு பேரு அப்படின்னு நிறைய சுதிகள்லாம் நமக்கு சொல்றது. இப்படி சுதிகள் மூலமாக தெரிகிறது
நாமளே நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கும் புரியுது, பிரத்யட்சமாகவே புரியுது. அது மாத்திரம் இல்ல, யுக்தி யுக்தமாக பார்த்தாலும் அந்த சாஸ்திரக்காரன் சொல்றான், இந்த சாஸ்திரக்காரன் சொல்றான், அப்படி எடுத்து யுக்தி யுக்தமாக அனலைஸ் பண்ணாலும் ஆத்ம சத்பாவம் கிளியராக தெரிகிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ 607வது ஸ்லோகம். யத்ராத்மனோ அகாமயுத்ருத்வ புத்திஹ ஸ்வப்னான் ஸ்வப்ன அனவேக்ஷோபி ந தத் சுஷுப்தம் இத்யாத்ம சத்பாவ உதீர்யதேத்ர ஸ்ருத்யாபி தஸ்மாத் ஸ்ருதிரத்ரமானம். யத்ராத்மனோ அகாமயுத்ருத்வ புத்திஹ ஸ்வப்னான் அவேக்ஷோபி ந தத் சுஷுப்தம் இத்யாத்ம சத்பாவ உதீர்யதேத்ர ஸ்ருத்யாபி தஸ்மாத் ஸ்ருதிரத்ரமானம். ரொம்ப கஷ்டம், எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். எத்ராத்மனோ அகாமயுத்ருத்வ புத்திஹ, எத்திர தனித்தனியா பிரிச்சா முடியுமாங்க. எங்கு ஆத்மனஹா, இந்த ஆத்மாவிற்கு, ஆத்மா தெரியும் நான், ஆத்மனஹா இந்த ஆத்மாவிற்கு, இந்த ஆத்மாவிற்கு அகாமயுத்ருத்வ புத்திஹ ஆசைப்படாமல் இருக்கும் எண்ணம். அது எப்படி சொல்றது இல்லையா? எத்திர சொத்தோன கஞ்சன காமம் காமயதி, எத்திர சுத்தோன கஞ்சன காமம் காமயதி தத் சுத்தம் அப்படின்னு மாண்டிக்ய ஸ்ருதியில எங்கு ஆத்மாவுக்கு ஆசைப்படுகிற எண்ணம் இல்லையோ, எங்கே சொப்னம் பார்க்கவில்லையோ, காட அஜானத்துல இருந்தானோ அது சுசுப்தி அப்படின்னு மாண்டிக்ய ஸ்ருதியில அகாமயுத்ருத்வ புத்திஹி எத்திர இருக்கோ அதுக்கு பேர் சுசுப்தம் அப்படின்னு சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, எத்திர சுத்தோ ந கஞ்சன காமம் ந ஸ்வப்னம் பஷ்யதின்னு வேற சொல்ற. ஸ்வப்னானவேக்ஷா அப்படி இல்லையா, அவன் சொப்னத்தை பார்க்கவில்லை. சொப்ன அனவேக்ஷா அப்படி, சொப்னத்தை காணாதிருத்தல் எந்த சமயத்துல உள்ளதோ, எந்த ஆசையும் இல்லாமல், எந்த சொப்னமும் காணாமல் அவன் ஜாகிரத்துல இருந்து அப்படி சுஷுப்தி நிலைக்கு போறதுக்கு முன்னாடி சொப்னத்துக்கு வந்தான். இப்ப அந்த சொப்னமும் போயிட்டு, அந்த சொப்னமும் போன உடனே எந்த ஆசையும் இல்லாமல் அப்பா தூங்கினா போதும்னு வந்து அவன் நல்லா தூங்கிட்டான். அந்த சமயத்துல ஆசையின்மையும் இருக்கு, சொப்னத்தை காணாத நிலையும் இருக்கு. அப்படிப்பட்ட நிலைக்கு பேர் தான் சுசுப்தம் என்று மாண்டிக்ய ஸ்ருதி கூறுகிறது அல்லவா? நான் இதுக்கு முன்னாடி யுக்தியில சொன்னேன், பிரத்யட்சத்துல சொன்னேன், இப்போ ஸ்ருதியின் மூலமாகவும் சொல்லுகிறேன். இத்தியாத்ம சத்பாவ உதீர்யதே. இப்போவா இதுல இருந்து என்ன தெரியுது இல்லையா? இது அத்தர இந்த விஷயத்துல உங்களுக்கு ஆத்ம சத்பாவம், ஆத்மாவுடைய இருத்தலானது எப்படி சுத்தியா அப்படி மாண்டிக்ய சுத்தியா அப்படி, இந்த மாண்டிக்ய உபநிஷத்தினுடைய அந்த சுத்தியினாலேயும் அந்த வேதத்தினாலேயும் உங்களுக்கு உதீரியதே உங்களுக்கு சொல்லப்படுகிறது, எடுத்து காட்டப்படுகிறது அல்லவா? தஸ்மாத் அதனால ஸ்ருதிஹி அத்திரமானம், இதுல வேதமும் பிரமாணம். எதுவா இருந்தாலும் வேத பிரமாணத்தை நம்ம அனுசரிச்சு பேசக்கூடியவர் யாரு? வைதிகர். நமக்கு எதுவா இருந்தாலும் எங்க சொல்லியிருக்கு அப்படின்ற விஷயத்தை கேட்டுட்டே இருக்கணும். யார் எது சொன்னா இது எங்க சொல்லியிருக்கு? புராணத்துல எப்படி கதை வந்துருக்கு, அது எங்க சொல்லியிருக்கு, என்ன வேதத்துல இருந்திருக்கு, வேதத்துல இருந்தாதான் புராணத்துல எப்படி சொல்லியிருக்கு, அதனால அது பிரமாணம். அதனாலதான் ஜென்மாத்தியதான வேதத்தை பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு? பிரம்மத்துக்கு லட்சணம்னாக்க பிரம்மன் தான் இந்த உலகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டோம். நம்ம என்ன சொன்னோம்? யதோவா இமானி பூதானி ஜாயந்தே, எதிலிருந்து இந்த உலகமானது பிறந்ததோ, ஏன் அஜாதா நிஜீவந்தி, எதனால் இந்த உலகமானது வசித்துக் கொண்டிருக்கிறதோ, எத்ரயம் அபிசம்விசந்தி, எதனுள்ள எல்லாரும் போய் ஒடுங்குகிறதோ அதுதான் பிரம்மம். தத்விஜாசஸ்வ அப்படின்னு சொன்னார். இதை அறிந்து கொள்ளணும்னு சொன்னார். அவன் தார்க்கிக, இந்த காலத்து இங்கிலீஷ் எஜுகேட்டட் பர்சன், அவன் என்ன தெரியுமா சொன்னான்? சார் எது பிறந்ததோ அதுதானே சார் இருக்கும், எது இருக்கோ
இருக்குதோ அதுதானே சார் போகும். இதுல என்ன சார் வஸ்து விருத்தம், எல்லா வஸ்துவும் இப்படிதானே சார், எதெல்லாம் பிறந்ததோ அதெல்லாம் இருக்கும் சார், எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் போகும் சார். இங்க வஸ்து விருத்தம் தானே. இது என்ன வேதம் சொல்லிதான் உனக்கு தெரியுமா? இல்லப்பா, வேதம் சொல்லிட்டு புரிஞ்சதை தர்க்கமும் உங்களுக்கு ருதுப்படுத்துகிறதுன்னு சொன்னா நான் உங்களோட சேருவேன். நான் எனக்கே தெரியும் அது வேதம் நான் சொல்றது சொன்னேன்னு சொன்னா எனக்கும் உனக்கும் ஃபைட் வந்துடும் இல்லையா? நம்ம அத்வைத்திகள் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம், வேதம் சொல்லுகிறது, வேதத்துல சொல்லி இருக்கிறதுதான் உலகத்துல நடைமுறையாகவும் இருக்கிறது. வேதத்துல சொல்லாதது இந்த உலகத்துல எதுவுமே வரத்துக்கு சான்ஸ் இல்ல, நடைமுறைக்கு வர சான்ஸ் இல்ல. எந்த இடத்துல எந்த நல்ல லெக்சர் கேட்டாலும் அதுக்கு பின்னாடி ஒரு உபனிஷத் தத்துவம் இருக்குன்ற ஒரு நாலேஜ் நமக்கு எல்லாருக்கும் நல்ல தாத்தியமா நம்ம இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி நம்ம பிளட்ல போய் கலக்கணும் இல்லையா? எல்லா வேதத்துல இருக்கு, உபனிஷத்துல இருக்கிறதுதான் எல்லாரும் பேச முடியும். ஏதாவது ஒரு நல்ல லெக்சர் எங்கேயாவது கேட்டிருக்கேன்னா இப்படி அப்படி நீங்க யோசிச்சு பார்த்தா அது போய் எங்க நிற்கும்? அந்த வேல்யூ லெக்சர் கொடுக்குறாருனாக்கா அது எங்கேயோ பகவத்கீதையிலயோ உபனிஷத்துலதான் போய் நிற்கும். அது இதுதான் உலக நியதி. அதை யாரு புரிந்து கொள்ளுது? வேதத்துல இருக்கிறது தான் உலகத்துல நியதியாக மாறும் அப்படின்ற விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அப்ப நம்ம என்ன தெரிகிறது, ஸ்ருதி யுக்தி பிரத்யக்ஷம் எல்லாத்தோடையும் சேர்ந்து நம்ம சொல்லும் போது, ஸ்ருதியினுடைய பலத்தோட சொல்லும் பொழுது அதுதான் ஸ்ருதி மானம் பவதி. ஸ்ருதியும் அதுல பிரமாணமாக இருக்கிறது இல்லையா? ஸ்ருதி அப்படின்னா இந்த கான்டெக்ட் நான் யுக்தி ஒண்ணு சொன்னேன், இப்போ ஸ்ருதியும் சொல்றேன்னு அர்த்தம். ஆனா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஸ்ருதி பிரமாணம் நம்ம யுக்தியும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்றதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக சொன்னேன். அகாமயித்ருதா ஸ்வப்னா அகாமயித்ருதா ஸ்வப்ன அதர்ஷனம் கடதே கதம் அவித்யமானஸ்ய தத ஆத்மாஸ்தித்வம் பிரதீயதே. அவித்யமானஸ்ய இல்லாத ஒருவனுக்கு இல்லையா, வேதம் என்ன சொல்றது, அவர் அகாமயித்திருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன சொல்றது, எத்திர ஆத்மனஹா அகாமயித்திருத்துவ புத்தி ஸ்வப்ன அனவேக்ஷா சதது சுஷுப்தம். எந்த ஆத்மாவிற்கு ஆசைப்படுகிற எண்ணம் இல்லையோ, சொப்னத்தையும் பார்ப்பதில்லையோ, சொப்னம் காணாத நிலை உள்ளதோ, அந்த நிலைக்கு பேர் சுஷுப்தின்னு வேதமானது நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. இப்போ அகாமயித்திருதா அப்படின்னாக்க ஆசை இல்லாத இருக்கக்கூடிய தன்மை யாருக்கு வரும்? இருக்கிறவனுக்கு தானே ஆசை இல்லாத தன்மையானது வரும். அதனாலேயே ஆத்மா அஸ்தித்வம் தெரியாது. அவித்யமானஸ்ய அகாமயித்திருதா இல்லாதவனுக்கு எப்படிப்பா ஆசைப்படாமல் இருக்கும் தன்மையானது வரணும். அது மட்டும் இல்ல, சொப்ன அதர்ஷனம் அப்படின்னு வருது. அவன் என்ன சொன்னா, எத்திர சுத்தோ கஞ்சன காமம் காமயத்தே சொப்னம் பஷ்யதி ந சொப்னம் பஷ்யதி அப்படின்னு வேதம் சொல்றது. சொப்ன அதர்ஷனம் சொப்னத்தினுடைய காணாமல் இருக்கும் நிலையானது கதம் கடதே, இருக்கிற ஆத்மாவுக்கு ஆத்மசத்வாவே தான் அகாமயித்திருத்துவமும் சொப்ன அதர்சனமும் ஒத்து போகையா. இல்லாத ஒரு விஷயத்துக்கு எப்படி அகாமயித்திருத்துவமும் சொப்ன அதர்சனமும் வந்து சேரும்? யோசிச்சு பார்த்தா. ஆகையினால ததா ஆத்மா அஸ்தித்வம் பிரதீயதே, ஆகையினால ஆத்மாவுடைய இருப்பு நன்கு தெரிகிறது. ஆத்மசத்பாவம் இல்லாமல் அந்த சுசுப்தி எனக்கூடிய நிலை வரவே வராது. எல்லாரும் உயிருடன் இருக்கிற காரணத்தினாலதான் தூங்கினார்கள். அடுத்த நாள் அந்த உயிர் தூங்குவதற்கு முன்னாடியும் அவர் இருந்தார், ஆத்மா இருந்தது, தூங்கும் பொழுதும் அவர் இருந்தார், தூங்கி எழுந்தவுடன் அவர் இருந்தார்ன்றதுக்கு இதை விட நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினால இப்படி ஸ்ருதி யுக்தி பிரத்யட்சம் போன்ற பிரமாணங்கள்னால இல்லையா உங்களுக்கு தெரியுது. ஆகையினாலதான் சாஸ்திரமானது இந்த சரீரத்துக்கு அப்பாற்பட்டவராக எந்த நான் மொய்ச்சென்றிருந்தேனோ அந்த மொய்ச்சென்றிருக்கிற நானே நானே பார்க்கிறேன் சாட்சியாக. எந்த நான் சொப்னம் பார்த்தேனோ ஐயோ சொப்னமா நானே பார்க்கிறேன், நான் சொப்னம் கண்டேன்னு நான் தூங்கினேன் என்பதை நானே பார்க்கிறேன். எந்த நான் மொய்ச்சென்றிருந்தேனோ, எந்த நான் சொப்னத்தை பார்த்தேனோ, எந்த நான் தூக்கத்தை இருந்தேனோ, அந்த நான் இது மூணுத்துக்கும் சாட்சியாக இருந்தேன்றது வேற நன்னா தெரியுது. இப்படி மூணு நிலைகளையும் அறிவராக நான் இருந்தேனே, அந்த எனக்கு என்ன தெரியுமா பெயர்? ஆத்மான்னு பேரு. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரித்தா,
இந்த 3 நிலைகளுக்கும் 3 சரீரத்துக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கக்கூடிய என்னுடைய நிலை என்ன தெரியுமா? சச்சிதானந்த ஸ்வரூபா அப்படின்றாரு இல்லையா? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஸ்னுதே சர்வான் காமான் சஹ விஞ்ஞானமானந்தம் பிரம்மா அப்படின்னு ஒரு உபநிஷத் சொல்றது. இப்படி சத்தாகவும் சித்தாகவும் அனந்தமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடியவன் தான் இந்த ஆத்மா அப்படின்றதை சொல்லணும்ன்றதுக்காக 609வது ஸ்லோகம். ஏதை பிரமாணைஹ அஸ்திதி ஞாதः சாட்சிதயா புதைஹ ஆத்மாயம் கேவல சுத்தஹ சச்சிதானந்த லக்ஷணஹ. ஏதைஹ பிரமாணைஹ உங்களுக்கு பிரத்யட்சம் ஸ்ருதி யுக்தி எல்லாத்தையும் காமிச்சுட்டேன். இப்படிப்பட்ட இந்த அறிவுபூர்வமான ப்ரூஃப் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. யுக்தி அறிவின் மூலமாக இன்டலெக்ட் வழியாகவும் புரிய வச்சவங்கள உங்களுடைய அனுபவத்தினாலேயும் புரிய வச்ச, அதெல்லாம் விட பெரிய உபனிஷத்தே சொல்றதியா அப்படின்னு அதையும் சொல்லிவிட்டேன். இப்படி 3 விதமான பிரமாணங்கள், ஸ்ருதி பிரத்யக்ஷமைதித்யம் அனுமான சதுஷ்டயம் அப்படின்னா பிரமாணங்கள்லாம் வேதங்கள்ல சொல்லியிருக்கேன். இப்படி எல்லா பிரமாணங்கள்னாலையும் ஆத்ம அஸ்தித்வமானது, ஆத்மா அஸ்தி எனக்கூடியது சாட்சிதையா ஞாதா இல்லையா? எப்படி அந்த ஆத்மா அறியப்படுகிறது? எந்த நான் இருந்தேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் இந்த 3 விட வேறாக சாட்சியாக அவஸ்தாத்திரய சாட்சி அப்படின்னு சொன்னார். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரால் எதிரித்தா இந்த 3 அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக அவஸ்தாத்திரய சாட்சியாகவும் இருக்கக்கூடியது ஆத்மாதான். அஸ்தி இது சர்வ பிரமாணே ஏதைஹி பிரமாணைஹி ஆத்மா சாட்சிதையா அஸ்தி. இந்த பிரமாணங்கள்னால ஆத்மா சாட்சியாக எதோடையும் சம்பந்தப்படாமல் அறிபவராகவே இருக்கிறது என்பது உதைஹி இல்லையா? இதை ஞாதஹா புத்திசாலி வித்வான்கள் எல்லாம், அறிவுள்ளவர்கள் எல்லாரும் ஞாதஹா இந்த விஷயம் அறியாதவர்கள் அப்ப யாரு நம்ம சொல்ல வேண்டாம் இல்லையா? புதைஹி ஞாதஹா புத்திசாலி, புத்தி இருக்கிறவன் எல்லாருக்கும் இது புரியும். அத ஆகையினால இந்த ஆத்மா கேவலஹா இது தனியாக ஒன்றாக இருக்கிறது. அது எப்படி இருக்கு? சுத்தஹா எந்த விதமான தோஷமும் இல்லை. அது எதோடய சேர்வதில்லை. அவன் 1000 அசட்டு நான் ஜாகிரத்துல பண்ணும் போது அவருக்கு சம்பந்தம் இல்லை. அவன் கனவுல 1000 அசட்டு கனவு, நல்ல கனவு, கடவுள் கனவு, கெட்ட கனவு, திருட்டு கனவு, பச்சை கனவு, இல்ல 4 பேருக்கு கொடுக்குற நல்ல கனவு, எது பண்ணாலும் அவனை ஒட்டுவதில்லை. எது இல்லையா? எல்லாம் அந்த ஜாகிரத்துல இருக்கிறது, சொப்பனத்துல இருக்கிறது, தூக்கத்துல இருக்கிறது எல்லாம் அவனை ஒட்டவே இல்லை. அவன் இந்த 3க்கும் சாட்சியாக வெளியில இருந்து தனித்ததாக கேவலமாக இருந்தான், சுத்தமாக இருந்தான். அது மாத்திரம் இல்ல, சத்து சித்து ஆனந்த லட்சணஹா தானே அவன் 3 காலத்திலையும் இருந்து கொண்டே இருக்கிறான். தூங்குவதற்கு முன்னு, தூங்கும் பொழுது, தூங்கின பிறகு, அதே மாதிரி இந்த சிருஷ்டிக்கு முன்னு, சிருஷ்டிக்கும் பொழுது, சிருஷ்டிக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த ஆத்மாதான் அப்படின்னு புரிய வைக்கணும். சத்தாகவும் 3 காலத்திலையும் நிலைக்கக்கூடிய சத்தாகவும் ஞானஸ்வரூபமாகவும் இல்லையா? சுத்த சைத்தன்ய ஸ்வரூபம், பப்ளிக் வித் ஆக்டிவிட்டி இல்லையா? நான் 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 அப்படியே அறிவொளியோடையே இருந்து கொண்டிருக்கிறான். அப்படி சித்தாகவும் ஆனந்த லட்சணா சுகமாக தூங்கினேன் அப்படின்னு ஆனந்த தன்மையோடையும் இருப்பவனாக இவன் இருக்கிறான் அப்படின்னு. ஏதை பிரமாணைரஸ்தி ஞாத சாட்சிதயா புதை. ஏதை பிரமாணை இந்த பிரமாணங்கள்னால ஆத்மா சாட்சிதையா அஸ்தி அவர் சாட்சி ரூபமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறார் என்று புதைஹி ஞாதஹா புத்திசாலிகள் எல்லாரும் அறிந்து விட்டனர். அயம் கேவலஹா ஆத்மா, இந்த அயம் ஆத்மா, இந்த ஆத்மா சுத்தியானது நமக்கு என்ன போதிக்கிறது? கேவலஹா தனிப்பாது, எதோடைய சம்பந்தப்பட முடியாத கேவலமான சொரூபம், கைவல்ய சொரூபம். சுத்தஹா எந்த தோஷமும் அதுக்கு கிடையாது, எந்த தோஷமும் அதை ஒட்டாது. ஆகாசத்துல எப்படி எதுவும் ஒட்டாதோ அப்படி அந்த ஆத்மாவுக்கும் ஒட்டாது.
அவர் சத்தாக இருக்கிறார், 3 காலத்திலே இருக்கிறார், அவர் நாலேஜாக மட்டுமே இருக்கிறார், சித்தாக இருக்கிறார், அவர் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறார். இப்படி சச்சிதானந்த ஸ்வரூப லட்சணத்துடன் கூடினவராக இந்த ஆத்மா இருக்கிறார் அப்படின்னு 609வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துட்டு நீங்க நிறுத்துவோம். அடுத்த கிளாஸ்